உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த செயினை யார்கிட்ட இருந்து எடுத்தீங்க? இந்த இவன்ட்டா தான் மேடம். அவனை கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். ஏய் வாடா வாடா. சார் விடுங்க சார். சார் ஓ இவன் தான் மேடம். உண்மையை சொல்லு. இந்த செயின் யாரோடது, உனக்கு எப்படி கிடைச்சது? அது வந்து மேடம் கீழே கிடந்தது மேடம். பொய்யா சொல்ற? பொய்யா சொல்ற? அடிங்க மேடம். சொல்றா மேடம் ஒழுங்கா உண்மையை சொல்றா. அடிங்க மேடம். சத்தியமா அந்த செயின் கீழே தான் மேடம் கிடைச்சது. ஏய் போய் சத்தியமா பண்றா. போய் சத்தியமா பண்றா. சார் அடிங்க சார். சார் போய் சத்தியமா பண்ணுவா. சார் சொல்றேன். வண்டியில லோடு ஏத்தும் போது கீழே கிடந்து எடுத்தேன் சார். சார் நான் சொல்றத நம்புங்க சார். சார் உண்மைதான் சார் சொல்றேன் சார். உண்மை சொல்றா. மேடம் இவன் மேடம் என்ன மேடம் யோசிக்கிறீங்க? இந்த செயின் என் பொண்ணோட செயின் மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன். நீங்க இவனை அது வரைக்கும் விசாரிச்சுட்டு இருங்க. ஓகே மேடம். டேய் உண்மையை சொல்றா. செயினை எங்க இருந்து திருடுற? உண்மையை சொல்லு. தப்பு பண்ணல சார். சொல்றா. விட்டுருங்க சார். தேவிமா, 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 எங்க இருக்க? ஐயோ சிஸ்டர், இன்ஸ்பெக்டர் இவ்வளவு கோவமா போறாளே, அடுத்ததா அவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே சிஸ்டர். நீ டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் படுத்தாத. பேசாம வா. எனக்கு பயமா இல்ல இருக்கு. தேவிமா, என்ன நீ என்கிட்ட மறைச்சா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? சிஸ்டர் பசமா சிக்கிட்டோம். அவ போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்ல, மோப்பம் பிடிச்சு துப்பறிச்சு கண்டுபிடிச்சிட்டா. நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க. கொஞ்ச நேரம் பாய முடிக்கிட்டு பேசாம இரு. நீ என்கிட்ட உண்மையை மறைச்சா அது எனக்கு தெரியாம போயிடுமா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா போல. நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். உண்மை எப்படியும் எனக்கு தெரிஞ்சிடும். ஐயோ மாட்டிக்கிட்டோம் போல இருக்குது சிஸ்டர். நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஐயோ என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு தெரியலையே. பேசாம இரு. தப்ப பண்ணிட்டு அதை என்கிட்ட மறைக்க நினைச்சது அதை விட பெரிய தப்பு. இவங்க என்ன சொல்றாங்க? ஒருவேளை நான் தேவி இல்ல, ஆள் மாறாட்டம் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஐயோ சிஸ்டர், கன்ஃபார்ம் சிஸ்டர். ஆள்மாறாட்டம் பண்ண கேஸ்ல அந்த குழந்தைய விட்டுடுவாங்க. ஏன்னா அது மைனர். நீங்களும் நானும் மேஜர். கன்ஃபார்மா களிதான் சிஸ்டர். என்ன முழிக்கிற? நீ தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியலையா? இந்த செயின் உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஆசையா உன் கழுத்துல போட்டு விட்ட செயின். செயின் கழுத்துல இருக்கா இல்லையான்னு இப்பதான் தடவியே பாக்குறியா? உன் கழுத்துல நான் போட்டு விட்ட செயின் எப்ப தொலைஞ்சு போச்சுன்னு கூட உனக்கே தெரியலல்ல? ஓ செயினா, நல்ல வேலை. சாரி துர்காமா. இதுக்கு எதுக்குடா சாரி எல்லாம்? நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம். இனிமேல் நான் கவனமா இருக்கிறேன் துர்காமா. ஓகே, மறுபடியும் இந்த செயினை நானே உன் கழுத்துல போட்டு விடுறேன். தொலைக்காம பத்திரமா பாத்துக்கோ, சரியா? சரிங்க துர்காமா. வா போலாம். சரி வா. அப்பாடா, நல்ல வேலை சிஸ்டர், தப்பிச்சோம். துர்கா தேவி கழுத்துல போட்ட செயின் இப்ப எப்படி இந்த துர்கா கைக்கு கிடைச்சது? அப்போ அந்த தேவி சாகலையா? அவ உயிரோட தான் இருக்காளா?
அப்படிலாம் இருக்காது சிஸ்டர், அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. தேவிய கன்ஃபார்மா நம்ம ஆளுங்க மலையில தூக்கி வீசி இருப்பானுவோ சிஸ்டர். அவளும் செத்து போயிருப்பா. தேவி கழுத்துல இருந்த செயின் கீழே விழுந்திருக்கும். இந்த துர்கா போலீஸ்காரி இல்ல, அதனால அந்த செயின் அவ கையில கிடைச்சிருச்சு. கன்ஃபார்மா குழந்தை தேவி செத்துருச்சு. டோன்ட் வரி. இது இப்படி ஒரு கெட்ட கனவா வருது? தேவிமா, ஏற்கனவே தேவி மாவ 2 பேர் இழுத்துட்டு போய் மலையில இருந்து தள்ளி விட்ட மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. ஆனா நல்ல வேலையா அப்படி எதுவும் நடக்கல. ஆனா இப்போ தேவி மா தட்டை ஏந்தி பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு வருதே. கடவுளே, இது என்ன சோதனை? முதல்ல வந்த கனவு எப்படி நடக்காம போச்சோ அதே மாதிரி இந்த கனவு கனவாவே போயிடணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.